வெல்கம் டு கிரியேவின் டிவி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஏன் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் தேவைப்படுது? ஓகே, ஒரு ப்ராஜெக்டோட பேக்கேஜ் இன்னொரு ப்ராஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் பேக்கேஜ்னால் என்ன? நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான கோடை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். நம்ம கோட் அடித்தா அது என்ன ரொம்ப பெரிய ப்ராசஸ். பட் இதை ஆல்ரெடி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க பேக்கேஜஸாக. நம்ம அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமில் இம்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். இப்போது நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்றதுக்கு வரலாம். ஓகே, இப்போது எல்லோரும் ஒரு டிஃபன் பாக்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த டிஃபன் பாக்ஸை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ டிஃபன் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கமெண்ட் போடுறோம். அது என்னென்னா python -venv.venv அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போடுறோம். இதில் .venv அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். இது தான் அந்த டிஃபன் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் அந்த என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கும். இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுற ஓஎஸை பொறுத்து மாறும். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஒரு சிலர் மேக் ஓஎஸ் வச்சுருக்கலாம், இல்லை லினக்ஸ் வச்சுருக்கலாம். ஒவ்வொரு ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கமெண்ட் மாறும். ஓகே, இப்போ பாக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அதை ஓப்பன் பண்ணணுமா? அதுக்கு எந்த கமெண்ட் யூஸ் பண்ணணும்னா, இப்போ பாக்ஸை நான் என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா source.venv bin activate. ஸோ இந்த கமெண்ட்டை போட்டோன்னே எனக்கு ஒரு venvன்ற ஒரு என்னோட டாலர் சிம்பிளுக்கு முன்னாடி ஒரு என்விரான்மெண்ட் செட் ஆகிருக்கும். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த பாக்ஸை ஆக்டிவேட் பண்ணுறோம். இட் மீன்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதுதான். ஸோ நம்மளோட பைத்தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கானே தான் நம்ம இந்த கமெண்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணுவோம்? ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அதுக்குள்ளே ஏதாச்சும் திங்ஸ் வைக்கணுமா? நான் இப்போ ஃபுட்டை வைக்கிறேன். ஓகே, ஸோ நான் Google-adk அப்படின்ற ஃபுட்டை உள்ளே வைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நான் pip install Google-adk அப்படின்ற கமெண்டை போடுறேன். இந்த கமெண்டை போட்டால் Google-adkன்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். இந்த இன்ஸ்டலேஷன் நம்ம டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே மட்டும்தான் நடக்கிறது. கம்ப்யூட்டரோட மெயின் சிஸ்டமில் இல்லை. ஏன்னா நம்ம டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் Google-adk பேக்கேஜ் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஓகே, பிகாஸ் இப்போ நம்ம ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை விட்டுட்டு நான் இப்போ ஹோலாக என் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா அது நான் இன்னொன்று ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு, பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டீஆக்டிவேட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இருந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிளான Google-adkவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற ஒரு சிம்பிள். அடுத்த வீடியோவில் அதை யூஸ் பண்ணி எப்படி ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Until then, thank you.